பாண்டியனோட லவ் ஸ்டோரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சேரனுக்கு எப்படியாவது கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியல. இப்போ கார்த்திகாவுக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா சேரனுக்கு தான் பொண்ணே அமைய மாட்டேங்குது. இந்த கதையைத்தான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளா இழுத்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கார்த்திகா கோயிலுக்கு போயிருக்கிற அன்னைக்கு தான் சொல்றாங்க. அதாவது முருகன் கோயிலுக்கு போயிட்டு இந்த ஏதோ பண்ணுவாங்கல்ல, பரிகாரம் ஏதோ பண்ணுவாங்கல்ல, சம்திங் அது பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்போ நிலா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நிலா இருந்துட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நிலா, எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். நீங்கள் எப்படினாலும் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு, சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வரேன், நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி சேரன் மாமா ஒத்துக்கிறணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கால் பண்ணி உடனே சேரன் அண்ணனை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்து கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இது கார்த்திகாவுக்கு கல்யாணம் நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருது. ஆனால் நடேசனுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நிலாவை உன்னோட வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துக்கணும், நீ இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்ட அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க.